இப்போ ஃபாஸ்ட் கிரிப்டோவில் எப்படி நம்ம வித்ட்ரால் போடுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நான் ஜூம் மீட்டிங்கில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நான் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பாஸ்வேர்ட் பேக்கு போயிடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் பாஸ்வேர்ட் பேக்கு போயிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். ஸோ நான் பாஸ்வேர்ட் போட்டு கூட 1 ஸ்டார் 2 இது 3 நான் அப்ளை கொடுத்துட்டு நான் லாகின் கொடுத்துட்றேன். சரிங்களா? எனக்கு லாகின் ஆகிரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். சரி, ஓகே. இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் ஒரு நிமிஷம் திரும்ப இதாகுது. ஓகே, இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதையும் நான் அகைன்ஸ்டாக நான் இது பண்ணுறேன். சரிங்களா? தேர்ட் ஒன். சரிங்களா? இது முடிஞ்சிச்சுன்னா நான் லாகின் கொடுத்துட்றேன். லாகின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேரெக்டாக உள்ளே போகும். சரிங்களா? அந்த டேஷ்போர்டு ஆப்ஷனுக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டெபாசிட் வித்ட்ரால். சரிங்களா? அதாவது பாஸ்வேர்ட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ். சரிங்களா? இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றது நான் உங்களுக்கு டெய்லியில் சொல்கிறேன். அதாவது இதில் நம்ம எடுக்க போகிறது பிட்காயின் கேஷ். சரிங்களா? பிட்காயின் கேஷ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th இதில் 1 2 3 4 5ஆவதாக இருக்குது. அதுக்கு நேராக 3 டாட் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெபாசிட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் கேஷோட வித்ட்ரால் இது எடுத்துடலாம். சரிங்களா? காப்பி இது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் எங்கே போகணுன்னா பாஸ்வேர்ட் இதுக்கு போயிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வித்ட்ரால் ஆப்ஷன் கீழே கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரால் ஆக்சஸ் க்ரீன் கலரில் சம்திங் இதாகுது. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெயினேட்டை 50 காயின் இங்கே மைனஸ் ஆயிரும். சரிங்களா? நம்மகிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குதோ அதில் 50 காயின் நமக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ அதனால் 1 2 3 4 5 4க்கு அப்புறம் 8 சம்திங் இதாகுது. அதே மாதிரி ஃபீஸ் போக நமக்கு எவ்வளோ கிடைக்குன்றது இந்த இடத்துல நமக்கு ஷோபிள் ஆகும். சரிங்களா? 50 இதில் 50ன்னு மைனஸ் பண்ணும்போது
53 காயின் சம்திங் வந்து மைனஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் பிட்காயின் கேஷோட அட்ரஸ்ஸு சரிங்களா, திரும்ப வந்து பிட்காயின் கேஷோட அட்ரஸ் நான் ஃபில் பண்ணுறேன். நீங்கள் இந்த அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பிட்காயின் கேஷுன்னு சொல்லிட்டு அந்த இது வரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் கேன்சலேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 7700னாவே 750னா உங்களுக்கு 50 காயின் வந்து இதில் மைனஸ் ஆகி தான் இதாகுது. இதை வந்து நான் ஐஎம் சென்டிங் டு வித்ட்ரால் நெட்வொர்க்கு இதை நான் கொடுத்துட்றேன். இங்கே நான் சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒன்று போன ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலுக்கு வந்து வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் வந்து மெயிலில் வருதா இல்லை டேரெக்டாகவே இதாகும் சரிங்களா. இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா எதில் நமக்கு கேட்குது அப்படின்னா ஒன்று இதுலேயே நமக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் வரும் சரிங்களா. இமெயில் கன்ஃபர்மேஷன் சென்டு சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெயில் ஐடிக்கு போகிறேன் சரிங்களா. இப்போ நான் மெயிலுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயிலில் போய் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயிலில் வந்து நமக்கு ஆப்ஷனல் வந்துடுச்சு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிடுறேன் சரிங்களா. மெயில் வந்து நீங்கள் அப்பப்போ அப்டேஷனில் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெயில் வர்றது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் இதை கொடுத்துட்டு நீங்கள் அந்த கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு காயின்ஸ் வந்து வித்ட்ரால் ஆகிடும் சரிங்களா. காயின்ஸ் வந்து வித்ட்ரால் இதுக்கு வந்து கன்ஃபார்ம் வித்ட்ரால்னு மெயிலுக்கு சென்ட் ஆகிடும். மெயிலிருந்து நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துடலாம் சரிங்களா. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து எரர் உங்களுக்கு வந்து வித்ட்ரால் வந்து வித்ட்ரால் சக்ஸஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இது வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்குது. நமக்கு எவ்வளோ காயின் ரிசீவபிள் ஆகுன்றது உங்களுக்கு நான் இங்கேயே நான் ஷோ பண்ணி காட்டுறேன். 7754 PCH வந்து நமக்கு ரிசீவபிள் ஆகும் சரிங்களா. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2,30,058 ரூபா சம்திங் காட்டுது. 2,30,538 ரூபா 8 காயின் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த 7754 காயின் வந்து நமக்கு ரிசீவபிள் ஆயிரும். இந்த ப்ராசஸிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரால் கொடுத்தீங்க அப்படின்னா இதோட ப்ராசஸிங் டைம் இங்கேயே போட்டிருக்காங்க. 24 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவபிள் ஆயிரும். இது கொஞ்சம் டிலேவபிள் ஆகும் சரிங்களா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் டிலேவபிள் ஆகும். டிலே ஆனாலும் நமக்கு வந்து இந்த வித்ட்ராவல்ஸ் வந்து நமக்கு ரிசீவபிள் ஆகிடும் சரிங்களா. ஸோ இது வந்து இந்த வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப நீங்கள் ரிப்ளை இது பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.